எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 30, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஆனா நிப்டி 50ல பெருசா எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. நிப்டி 50 ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நேத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்ட் அண்ட் சில்வர்ல ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருந்தது. ஸோ பயங்கர செல் ஆஃப் இருந்தது. ஸோ 4300 கிட்ட கோல்டு வந்திருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 4.5% கிட்ட கோல்டு கரெக்டா இருந்தது. நான் நைட்டே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் யூடியூப்ல ஒரு போஸ்டே போட்டிருந்தேன். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு இது மாதிரி கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு திரும்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஒரு 1.5% கெயின் ஆயிருக்கு. ஸோ திரும்ப அந்த 4400 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் கோல்டு இருக்கு. ஸோ இந்த கோல்டோட இன்டர்நேஷனல் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சென்னையில ஆபரண தங்கம் ஒரு கிராம் 420 ரூபா குறைஞ்சு 12,600 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு கோல்டு சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் மார்க்கெட்ல கோல்டு பீஸ்ல எஃபெக்ட் ஆகல. கோல்டு பீஸ் ஒரு 1.6% தான் கரெக்டா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் மினிமமா நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபால் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி கோல்டு பீஸ்ல அடுத்தடுத்த நாட்கள் ஏதாவது ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அப்பயுமே நான் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்து இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது பெருசா எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கறதே தெரியல. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் ட்ரிகர்ஸ் எதுவுமே இல்ல. பட்ஜெட்டும் பிப்ரவரியில தான் வரும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு மார்க்கெட்டை ஒரு சைடா புஷ் பண்றதுக்கான ட்ரிகர்ஸ் இல்ல. மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே இழுத்துட்டு இருக்க விஷயம் அப்படிங்கிறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட செல்லிங் தான். நேத்து மண்டே மார்க்கெட்ல 2760 கோடிக்கு எஃப்ஐஎஸ் சேல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா வித்தவங்க இந்த இயரோட எண்ட்லயும் சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல டிஐஎஸ் 3760 கோடி பை பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐயோட செல்லிங் அப்படிங்கிறது ருபி மேல திரும்ப பிரஷர் போட்டிருக்கு. ருபி 8 பீஸா கரெக்ட் ஆகி 89.98 அப்படிங்கிற ரேஞ்சில் ருபி செட்டில் ஆயிருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டும் சரி சில்வரும் சரி பயங்கர ரன் அப் கொடுத்திருந்தது. அதோட சேர்ந்து காப்பரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த காப்பரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு இதோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆனது. ஸ்மார்ட் போன்ஸ், இவி, சோலார் பேனல்ஸ் இவங்க எல்லாத்தோட ப்ரொடக்ஷன்லயுமே காப்பரோட யூசேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் உலக லெவல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மந்த நிலையில தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல காப்பர் இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டாரிஃபோட இஷ்யூனால நிறைய ட்ரேடர்ஸ் காப்பரை பதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பதுக்கி வச்சிருக்கிறது தான் மார்க்கெட்ல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அந்த பிரைசஸ் ரன் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2025ல ரெண்டு விஷயம் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கடந்த 7 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 2025ல ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒஸ்டா இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, இந்த மாதிரி டைம்ல போய் என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் அந்த சைட்ல வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இது ரெண்டுமே வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்பயுமே ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது உகந்ததா இருக்காது அப்படிங்கறத நானும் நினைக்கிறேன். அடுத்து எஃப்ஐஐ சேல் பண்ற மாதிரியே ப்ரமோட்டர்ஸ் ஸ்டாக்கை சேல் பண்றது அப்படிங்கிறதும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 2.6 லட்சம் கோடி ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க. 2020 கோவிட் டைம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் 10 லட்சம் கோடி மார்க்கெட்ல என்கேஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண உள்ள வந்த டைம். ஸோ ரீட்டைலர்ஸ் வேல்யூவேஷன்ஸ் பார்க்காம நிறைய வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரமோட்டர்ஸ் அந்த டைமை யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டேக்கை என்கேஷ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரியுது. அடுத்து அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. மொமெண்டமா அந்த பிரைஸ் ரைஸ் ஆகும்போது அதில் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனியுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து 2026ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ஸ்கேப்பா இருக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினா இருக்கோம் அப்படிங்கிறத. ஏன்னா 2025லயே எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகும்போது ஒன்னு எஸ்ஐபி புதுசா ஆட் பண்றதை நிறுத்திடுறாங்க, இல்ல ஆல்ரெடி இருக்கிறத என்கேஷ் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் தான் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணி அந்த யூனிட்ஸை அக்குமுலேட் பண்றதுக்கான நல்ல டைம். ஸோ 2026ல டிசிப்ளினா மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ரெண்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த வார்ல நடந்த ஒரு டெவலப்மெண்ட். ரஷ்யாவோட பிரசிடென்டான
புத்தினோட ஹவுஸ் நோக்கி ட்ரோன் தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா வந்து அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்பும் வந்து அதை வந்து கண்டிச்சிருக்காரு. ஆனா உக்ரைன் வந்து நாங்க அந்த மாதிரி பண்ணல, இது வந்து ரஷ்யா வந்து எங்க மேல வந்து இந்த மாதிரி பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெவலப்மெண்ட் என்ன ஆகுது, ஆல்ரெடி இந்த பீஸ் டீல் வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்டிமிசம் இந்த இஷ்யூனால திரும்ப வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதோட டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடு சைனாக்கும் தைவானுக்குமான இஷ்யூ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. தைவானுக்கு வந்து அமெரிக்கா அவங்களோட ராணுவ விஷயங்களை வந்து வித்திருந்தாங்க, வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தைவானோட எல்லை பகுதியில வந்து ஒரு போர் ஒத்திகை நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து திரும்ப டென்ஷன்ஸ் வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணியிருக்கு. தைவான் பதிலடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனா எங்க அட்டாக் பண்ணா நாங்களும் வந்து திரும்ப தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே இந்த சிச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கறது வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு உரியா தான் வந்து பார்க்கும். அடுத்தது ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து அரவிந்த் ஃபேஷன்ஸ். ஸோ அவங்களோட சப்சிடியரியான அரவிந்த் யூத்ல வந்து பிளிப்கார்ட்டுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு. ஸோ அதுல அந்த ஸ்டேக்கை ஃபுல்லாவே 135 கோடிக்கு இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் வந்து அக்யூர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் இன்னைக்கு இந்த நியூஸ்னால பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் இந்த ஷேரோட 1 இயர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பிளாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம P/E ரேஷியோ 142 இருக்கு. ஸோ ரொம்ப ஓவர் ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாம கடனும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து ஹொனாசா கன்சியூமர், இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 6% வந்து அப்பா இருந்தது. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லா ப்ரமோட்டர்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கு. இதே டைம்ல ஒன் ஆஃப் தி ப்ரமோட்டர் வந்து 0.57% ஸ்டேக்கை வந்து பை பண்ணியிருந்தாரு. ஸோ ப்ரமோட்டர் பையிங் அப்படிங்கிறத பாசிட்டிவா எடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 6% கிட்ட ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த ஷேருமே ஒரு ஓவர் வேல்யூட் ஷேர்ல இருக்கிற ஒரு ஷேர் தான். 68 PE கிட்ட வந்து இந்த ஹோன்சா கன்சியூமரோட PE வந்து இருக்கு. அடுத்து இந்தியாவோட பிரைவேட் பேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டுக்கு 2025 ஒரு சூப்பர் இயரா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2025 மட்டுமே $6 பில்லியன் மேல ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டெய்லி நியூஸ் வீடியோலயே பார்த்தோம், எஸ் பேங்க் மேல வந்து சுமிட்டோமோ பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஜப்பான்ல இருந்து. அதுக்கப்புறம் RBL பேங்க் கிட்ட வந்து எமிரேட்ஸ்ல இருக்கிற NBD பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து 60% ஸ்டேக்கை வந்து RBL அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபெடரல் பேங்க்ல வந்து பிளாக் ஸ்டோனும் IDFCல வந்து வான்பெர்க் பிங்கர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த பிரைவேட் பேங்க்குக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன், நான் வந்து பர்சனலா இந்த பேங்க்ஸ்ல ஒரு 2 பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம பிரைவேட் பேங்க் ETF கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த ஒரு வருஷத்திலேயே இந்த பிரைவேட் பேங்க் ETF அப்படிங்கிறது 15% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்லயும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து கொட்டாக் மகேந்திரா பேங்க், அவங்க வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:5 அப்படிங்கிற விதத்துல. இப்போ Jan 14 வந்து அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 13 வரைக்கும் நீங்க வந்து ஷேரை பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பிளிட் ஆகி ஒரு ஷேருக்கு 5 ஷேர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஷேரோட பிரைஸ் அப்படிங்கிறது 2152 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. இதோட புக் வேல்யூ அப்படிங்கிறது 844. ஸோ P/B வந்து 2.56 இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் அப்பர் ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 புக்கு கீழே வந்தா வந்து நான் கன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இன்னொரு ஷேரான மணப்புரம் ஃபினான்ஸ்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க இந்த நகைக்கடன் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால 75,000 கோடி ரைஸ் பண்றதுக்கு வந்து அப்ரூவலுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் வந்து ஜனவரி 22 வந்து கூட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரைஸ் பண்ணி அதன் மூலமா மக்களுக்கு கடன் கொடுத்து அந்த நம்ம பிசினஸ் பெருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து செக்மெண்ட் வைஸ் என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்கிங்ல வந்து RBI ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. ஸோ அதுல RBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்னு பேங்க்ஸ் வந்து ரெசிலியண்டா தான் இருக்கு. நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா இருந்தாலும் பேங்க்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரெசிலியண்டா இருக்கு. ஆனா டெபாசிட் உள்ள வர்றது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறதுனால கடன் கொடுக்கறதுக்கான ஃபண்டை மொபிலைஸ் பண்றதுல ஒரு காம்படிஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான ATM மிஷின்ஸோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க்ஸ் வந்து NBFCs
அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து ஒரு காம்படிஷனை மார்க்கெட்ல ஃபேஸ் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா கோல்ட் லோன் செக்மெண்ட்ல இந்த NBFCஸோட போட்டி அப்படிங்கிறது பேங்க்ஸ்க்கு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க்ல நடக்கிற ஃப்ராடு இந்த ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26ல 21,515 கோடி ஒர்த் ஆஃப் ஃப்ராட்ஸ் வந்து பேங்க்ஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வருஷம் பேங்க்ஸ்ல நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது NPA, அதாவது நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. கிராஸ் NPA 2.1 ஆகும், நெட் NPA 0.5 ஆகும் இருக்கு. ஸோ கோவிட் டைம்ல நிறைய வந்து NPS எல்லா பேங்க்ஸ்க்குமே இருந்தது. ஸோ அந்த NPS படிப்படியா எல்லா பேங்க்ஸுமே குறைச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அக்ராஸ் பேங்க்ஸ் வந்து கிராஸ் NPA நெட் NPA இது ரெண்டும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பத்தி சொல்லும்போது அந்த செக்மெண்ட்ல அசெட் குவாலிட்டி அப்படிங்கிறது வர்சன் ஆயிருக்கு லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா அங்கேயுமே கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களும் கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல நிறைய பேங்க் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த பேங்க்ஸ் எல்லாமே கடந்த ஒரு வருஷமா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, ரிசல்ட்டும் நல்லா இல்லை. அந்த செக்மெண்ட்ல நான் இப்போதைக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணல, வெயிட் பண்ணி ஏதாவது டர்ன் அரவுண்ட் நடக்குது அப்படின்னா அப்ப வந்து என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிறதா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு, இந்த வருஷத்துல PV வெஹிக்கிள் சேல் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. 4.37 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க கம்பெனிஸ் எல்லாருமே சேர்ந்து. அதுக்கு முக்கியமான காரணம் GST ரேட் கட் தான். அந்த ரேட் கட்டுக்கு அப்புறம் சேல்ஸ் வந்து பயங்கரமா பிக்கப் ஆயிருக்கு. இந்த வருஷமும் மாருதி சுசுகி தான் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஆனா செகண்ட் பிளேஸ்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஹூண்டாய் தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. இப்போ அவங்க 4th பிளேஸ்க்கு போயிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திராவும், தேர்ட் பிளேஸ் வந்து டாடா மோட்டார்ஸும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து EV மேக்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் EVல முடிவு பண்றதுக்காக ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா EVல வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த வெஹிக்கிளை எவ்வளவு ரீசேல் வேல்யூ வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று, ஒரு சில கம்பெனிஸ் வந்து அஷ்யூர்டா பைபேக் பிளான்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசேல் மார்க்கெட் பிளேசஸ் அப்படின்னு அந்தந்த கம்பெனிஸே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்கெப்டிக்கல் அப்ரோச்சை வந்து கஸ்டமர் சைடு வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறது EV மேக்கர்ஸோட ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு அப்டேட் இருக்கு. கவர்மெண்ட் வந்து 79,000 கோடிக்கு டிஃபென்ஸ்ல வந்து நாங்க வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து ஒரு பியூஸ்டா வந்து இருக்கு. அடுத்தது செக்டார் வைஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா IT செக்டார். ஐடில இன்ஃபோசிஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் IT கம்பெனி. இனிமே ஃப்ரெஷர்ஸோட ஹைரிங் அப்படிங்கிறத நாங்க கட் பண்ண போறோம். ஏன்னா ஏஐயோட அந்த இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேஷன் க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால ஃப்ரெஷர்ஸோட தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே சைடு மற்ற கம்பெனிஸான காக்னிசன்ட், TCS இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங்கை நாங்கள் இன்னும் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்குள்ளேயே வந்து இதுல ஒரு வேறுபாடு இருக்கு. இன்ஃபோசிஸ் மட்டும் ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங் வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த IT செக்டர் வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து 2025 வந்து பார்த்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஹெட் கவுண்ட் லெட் மாடல்ஸ் தான் வந்து இந்த IT செக்டர்ல வந்து இருந்தது. யார் வந்து ஹெட் கவுண்ட் வச்சிருக்காங்க, அதை வச்சு ப்ராஜெக்ட் எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு. ஆனா இந்த ஆட்டோமேஷனோட இம்பாக்ட் அண்ட் ஏஐயோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அவுட்கம் ட்ரிவனா வந்து இதை மாத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த 2026ல இந்த IT கம்பெனிஸோட ஸ்பெண்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏஐ ரிலேட்டடாகவும் இல்ல கிளவுட் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இம்போர்ட்ல வந்து பெரும் சுமையா இருக்கிறது வந்து ஃபெர்டிலைசர். ஸோ ஃபெர்டிலைசரோட இம்பாக்ட் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ட்ரேட் டெபிசிட் பயங்கரமா வைடன் ஆனதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து ஃபெர்டிலைசர் இம்போர்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருக்கிறது தான். அது ஏப்ரல் டு நவம்பர்லயுமே 60% வந்து இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அந்த ஃபெர்டிலைசரோட பிரைஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறதுனால பில்லு வந்து பெருசா ஏறல. பட் ஆனா அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட ஃபேக்டரி அவுட்புட் அப்படிங்கிறது நவம்பர்ல 6.7% வந்து வந்திருக்கு. ஸோ இது 25 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஒரு ஹை. ஸோ இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூகுளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இன்னமுமே இந்த ப்ரௌசிங்ல கூகுள் குரோம் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏஐ ப்ரௌசர்ஸ் வந்து வந்திருந்தாலுமே
கூகுள் குரோமோட அந்த பிளேஸை வந்து அவங்களால வந்து உடைக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை யூஸ் பண்றவங்களோட ஹேபிட் வந்து பழகிட்டதுனாலும் இந்த கூகுள் குரோம் வந்து நிறைய எக்கோசிஸ்டம் கூட இன்டகிரேட் ஆகி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தினாலும் கூகுள் குரோம் தான் இன்னமும் வந்து இந்த செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெஸ்லாவோட பேட் நியூஸ் வந்து வரிசை கட்டி வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா டெஸ்லாக்கு மிகப்பெரிய காம்படிட்டரா வந்திருக்கிறது சைனாவோட BYD தான். 2025ல டெஸ்லாவோட ஒட்டுமொத்த EV சேல்ஸை விட BYD வந்து அதிகமா சேல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி வந்து பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு கவர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது, அது மேரேஜா இருக்கலாம், உங்க சைல்டு பர்த்தா இருக்கலாம், இல்ல நீங்க வேற ஏதாவது லோன்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த கவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க, அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, எந்த கவர்ல ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்து இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து இந்த செக்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி முதலீடு சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்மளோட ட்விட்டர் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.